இன்னைக்கு 33வது ஐபிஎல் ஆட்டம் மும்பை வான்கடே மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கும் இடையே ஜெயிக்கிறவங்க உள்ள இருப்பாங்க, தோக்கிறவங்க வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற முக்கியமான பரபரப்பான ஆட்டம் நடந்திருந்தது. இப்படி இருக்க மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆட்டத்தில் அபாரமா விளையாண்டு அவங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போயிருக்காங்க. கையோட நம்ம சிஎஸ்கே அணியையும் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே உயர்த்தியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிசய சம்பவம் தான் இன்றைய ஆட்டத்தில் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா அவர் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் அணி அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல ஓபனர்களாக டிராவிஸ் ஹெட் அதே போல அபிஷேக் சர்மா இரண்டு பேருமே வந்தாங்க. அபிஷேக் சர்மா இன்னைக்கு நல்லா விளையாண்டாரு, ஆனால் ரொம்ப நல்லா விளையாண்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. 40 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அதுலயும் 2-3 லைஃப்கள் அபிஷேக் சர்மாவுக்கு கிடைச்சது. டிராவிஸ் ஹெட் ரொம்ப ஸ்லோவா விளையாண்டாரு. 29 பந்துக்கு 28 ரன் தான். அடுத்ததா இஷான் கிஷன் இன்னைக்கும் மோசமா 2 ரன் மட்டுமே எடுத்து அவுட் ஆகி வெளியேறினாரு. அதே போல நிதேஷ் ரெட்டி அவர் கூட 19 ரன்கள் மட்டுமே எடுத்தாரு. கலாசன் அவர் மட்டும் கொஞ்ச நேரம் சுதாரிச்சு பொறுமையா விளையாண்டு 37 ரன்கள் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அப்படி இப்படின்னு ஹைதராபாத் அணி 200 ரன்னை தாண்ட போறாங்கடா அப்படின்னு பார்த்தா வெறும் 162 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க 20 ஓவர்களுக்கு. ஸோ மும்பை அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட், அதனால கண்டிப்பா இந்த ஸ்கோரை ஈஸியா மும்பை இந்தியன்ஸ் அணி எடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல ரோஹித் சர்மா வழக்கம் போல 6-4 அடிச்சு கையோட அவுட் ஆயிடுவாரு. அதே மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி தான் 3 சிக்ஸர்களை அடிச்சு 26 ரன்னுக்கே ரோஹித் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு ஆஃப்டன் பேட்ஸ்மனா இறங்கியிருந்த ரிக்கெல் அவரும் கொஞ்சம் சுமாராக நல்லா விளையாண்டாரு. 31 ரன் எடுத்திருந்தாரு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் கொஞ்ச நேரம் வான வேடிக்கை காட்டினாரு. சிக்ஸர்கள் பவுண்டரிகள் அடிச்சு 26 ரன்னுக்கு அவரும் அவுட் ஆகி வெளியேற அடுத்ததா ஜோடி போட்ட திலக் வர்மா அதே போல ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேருமே பிரஷர் பெருசா இல்லாம போனதால கடைசியா இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆட்டம் ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த வெற்றியின் மூலமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல அவங்க சற்றே உயர்ந்திருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயிச்சாங்க, அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேலே போறாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் நம்ம சிஎஸ்கே அணி தொடர்ந்து 10வது இடத்துல இருந்தாங்கல்ல. மும்பை இந்தியன்ஸ் அணியின் வெற்றி தற்போது நம்ம சிஎஸ்கே அணியையும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9வது இடத்துக்கு உயர்த்திருக்கு. அதாவது ஹைதராபாத் அணி இந்த ஆட்டம் அவங்க விளையாடுறப்ப 9வது இடத்துல பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருந்தாங்க. ஸோ இந்த மோசமான தோல்வியால ரன் ரேட்ல பயங்கரமா அடி வாங்கின ஹைதராபாத் அணி நம்ம சிஎஸ்கே அணியை விட பாயிண்ட்ஸ் டேபிள்ல தற்போது குறைஞ்சு போய் 10வது இடத்துக்கு ஹைதராபாத் அணி, நம்ம சிஎஸ்கே அணி 9வது இடத்துக்கு அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஜெயிச்சாங்க, அவங்க மேலே போறாங்க அப்படின்னு பார்த்தா போற போக்க நம்ம சிஎஸ்கே அணியையும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல உயர்த்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தற்போது ரசிகர்கள் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணி போற போக்கில் நம்ம சிஎஸ்கே அணியையும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல உயர்த்திருக்காங்க அப்படின்னு. அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே அதே போல மும்பை 2 அணிகளுமே மோசமா விளையாண்டு தற்போது மீண்டும் வெற்றியின் முகத்துக்கு திரும்பியிருக்காங்க. அதே போல நம்ம சிஎஸ்கே அணிக்கு புள்ளி பட்டியலில் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க உதவி இருக்கிறத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.